சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூலுமே லீவ் விட்டாங்களாம், நியூஸில் சொல்லிட்டாங்களாம். நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் நியூஸ் நான் பார்க்கல. பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு டவுட்காக அவங்க மேம்க்கு கால் பண்ணும்போது இல்லைங்க மேம் லீவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் அது வந்து கண்டினியூ பண்ணுறாங்களாம், எப்போ வைக்கிறாங்கன்னு தெரியலையாம். ஸோ இன்றைக்கி போயிருந்தாங்க பாப்பா. இன்றைக்கி கேட்டப்போ கூடிய சீக்கிரமே அவங்களோட ஸ்கூலில் வந்து வேறு ஏதோ ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாம் வருதாம். ஸோ அந்த காம்படிஷன் வைக்கும்போது நிறைய சீஃப் கெஸ்ட்டு வராங்க. அப்போ வந்து இந்த காம்படிஷன் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். அதாவது அந்த இது வந்து அப்போ சேர்த்து போட்டுக்கலாம், அந்த இலக்கிய ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு ஹோல்டில் வச்சுருக்காங்க, தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி இல்லை, ஹோல்டு, நிலுவையில் உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்கள் வீட்டில் என்ன இது? ஓகே சிஸ்டர். ஆண்டி நைட் லைவுக்கு வாங்க. ஆதி, நான் வந்து இதுக்காக தான் இந்த குட்டீஸுங்களுடைய அன்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன். ஆனால் காலையில் நான் 1:30 மணி இதுலேயும் நான் வரேன்னு சொல்லிட்டேன்னா, நான் அப்போ பேசும்போதும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் மதியம் பேசும்போதும் நம்ம நண்பர்கிட்ட சொன்னேன், இதில் நம்ம நிறைய குட்டீஸ் அன்பு உள்ளங்கள்லாம் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க எல்லாமே சாயந்தர நேரங்களில் தான், இரவு நேரத்தில் ஃப்ரீயாக இருப்பாங்க, எல்லாம் படித்து முடிச்சுட்டு. அப்போ தான் போட்டால் வந்து நம்ம குட்டீஸ் வருவாங்க நான் நினச்சிட்டே இருந்தேன் நான். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீயே சொல்லிவிட்டு, ஸோ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரியா? நிச்சயமாக ட்ரை பண்ணுறேன். வாங்க மாவட்ட செயலாளர், வந்துட்டிங்களா சார்? ஹாய் சார், நல்லா இருக்கீங்களா? அன்னூர் எப்படி இருக்குது? மழை நிலவரம்லாம் அங்கே எப்படி இருந்துகிட்ருக்குங்க சார்? இங்கே பார்த்துக்கோங்க, நான் இருக்கும் இதெல்லாம் அதிகமாக அப்படியே தான் பெஞ்சிட்டே இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேறு இல்லைங்களா? நேரம் வந்து ஸோ நம்ம இவரும் வந்து இப்போ ஒரு 2 நாளாகவும் வந்து இந்த சார் வந்து தொடர்ச்சியாக நேரலையில் வந்துகிட்ருக்காரு. நேரலை வந்து மாற்றி வச்சுருக்கேங்க சார். கொஞ்சம் காலையில் வச்சுருக்கேன், 1:30 மணி அளவில் வந்து வச்சுருக்கேன். சில நேரங்களில் இரவு நேரங்கள்லையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரம் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னா வந்து லைவில் இணைந்திடுங்கள். ஈவினிங் டைம் வந்து ரொம்ப நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருப்பதால் தான் முக்கியமாக இந்த முடிவு எடுத்திருக்கிறது. ஆனாலும் நான் நாளைக்கும் இந்த அன்பு குட்டீஸுங்களுக்காக தினம் வந்து ஒரு 10 நிமிஷமாவது வந்து தலை காட்டிட்டு போகிறேன். 7:30 மணி இல்லைன்னா 8 மணிக்காவது வந்து நான் திரும்பவும் தலை காட்டிட்டு போகிறேன். தங்கமே, வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல குட்டிங்களா? ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிட்டுருன்று தெரியவில்லையே, லைக் வந்து குறைஞ்சி விட்டது. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். திரும்ப வருது போகுது. சொல்லுங்கள் ஃபாத்திமா, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மத்தியானம் லைவ் போட்டிங்களா? என்னால் வர முடியாதுக்கா. ஓ, நான் மத்தியானம் போட்டால் உங்களால் வர முடியாதுன்றீங்களா? புரியுதுப்பா, மதரசா வேறு போயிடுறேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதுதான் நான் இந்த மாதிரி கருத்துக்கள் தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். நம்ம குட்டீஸுங்களும் கேட்குதுங்க, நைட்டில் கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கப்பா, பரவாயில்ல. நான் வந்து உங்கள் ஒருத்தரன்று இல்லை, நீங்கள் உங்களுடைய எல்லாம் இந்த அன்புக்காகவே நான் வந்து திரும்பவும் நான் வந்து மதியமும் போடுறேன். என்னால் முடிஞ்சால் நான் மதியம் போடுவேன். அப்படி இல்லைனாலும் நான் தொடர்ச்சியாக நம்ம இரவுலேயே நம்ம லைவ் வந்து நம்ம அன்பு உள்ளங்களுக்காக இரவு லைவ்லேயே நம்ம வரலாம். நம்ம ஃபாத்திமா சிஸ்டர்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப ஒரு அன்பான ஒரு உறவு அது. அவங்களும் வந்து கூடிய சீக்கிரமே அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஸோ நிச்சயமாக நான் வரேன் ஃபாத்திமா, சரிங்களா? நம்ம பேசலாம். ஆதி பாப்பா, நான் நைட் நேரலை லைவ் வருவேன், சரியா? வந்து பேசு என்கிட்ட. நான் வந்துட்டு நீ வரலன்னா பார்த்துக்கோ, ஓகேவா? ஹோம்ஒர்க் இருந்தாலும் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடு ஆண்டிக்கு, சரியா? சரி, ஓகே சிஸ்டர், நான் நிச்சயமாக வரேன். ஸோ நீங்கள் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம குட்டீஸுங்கெல்லாம் கேட்குற பட்சத்தில் அதுக்காகவே நான் இப்போ அதனால தான் நான் இப்போ 7:30 மணி போட வேணாம்னு நினச்சேன். நம்ம காலையிலே போட்டுட்டோமே, சரி வேண்டாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் யாரும் சரியாக செக் பண்ணிடல, கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருக்காமல் இருந்தீங்கன்னா என்ன செய்கிறது? சரி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்றனால தான் நான் திரும்பவும் இப்போ 7:30 மணிக்கு வந்ததே. நான் உங்கள் எல்லா அன்பு உள்ளங்களுக்காகவும் நான் திரும்ப வந்தது, சரிங்களா? நிச்சயமாக தொடர்ச்சியாக நம்ம நேரலைக்கு வரலாம். இப்பொழுது மீண்டும் இணைப்பில் காத்திருக்கலாம். யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 8வது லைக் வந்திருக்கிறது.